நண்பர்களே, இன்றைக்கி வந்து காலை உணவு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நேற்றே வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம். அந்த உப்பு வந்து உப்போட அளவு குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம ஐசிஎம்ஆரோட கைட்லைன் படி ஒரு நாளைக்கு வந்து 5 கிராம் உப்பு தான் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி நேற்று பேசியிருந்தோம். இப்போ இது 2024 ஐசிஎம்ஆரோட அறிக்கையின்படியான ரிப்போர்ட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து புதுசாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 கிராம் உப்புக்கு மேலே ஒரு ஆள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கிராம் உப்புனா ரொம்ப ரொம்ப குறைவான அளவு தான். நீங்கள் சாப்பிட்ற ப்ராசஸ்ட் ஃபுட்டு, பேக்கேஜ் ஃபுட்டு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும். ஸோ 2 கிராம் உப்புனா எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு சாம்பிளுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி உணவு தான் எடுத்துக்கிறோம். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அதை விளக்கம் சொல்கிறதுக்காக இந்த உணவு வந்து பயன்படும்னு வச்சுக்கோங்களேன். இந்த முதல்ல பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம். இது வந்து சுரக்காய் வந்து கொஞ்சம் பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வெறும் மிளகுத்தூள் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து மீல் மேக்கர் வந்து வச்சுருக்கோம். இது வந்து இதே சுரக்காய் வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பச்சையாக பெரும்பாலான உணவுகள் எடுத்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து உப்பு தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உப்போட தேவை வந்து குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி காய்கறிகள்லாம் செய்கிறப்ப உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு வந்து சோடியம் வந்து கண்டிப்பாக தேவை. ஆனால் சோடியம் குளோரைடாக போடுறப்ப உங்களுக்கு வந்து உடம்புக்கு கெடுதி அதிகமாகும், ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும், மூளையோட பாதிப்புகள்லாம் அதிகமாகும். ஸோ அதனால் உப்பு கம்மியாக சாப்பிடுங்க. அப்புறம் ஒரே ஒரு பொடி தோசை சாப்பிட போகிறோம். இதுக்கு வந்து தக்காளி சாம்பார். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய உணவோட ஷெட்யூலு. அதனால் இந்த உப்பு விஷயத்தில் ரொம்ப கவனம் பாருங்கள். ஓகே.